என் நம்ம எத்தனை தான் நம்ம மனசில் கவலை கண்ணீர் இருந்தாலும் யாரிடமும் சொல்லி அழ முடியாது. கோயிலுக்கு போனியா, அமைதியாக போய் நில்லு. எதையும் நினச்சி அழுது தவிக்காது, சிந்திக்காது. நமக்கு என்ன கொடுக்கணும், என்ன எடுக்கணும் என்கிறத நம்ம படைத்த கடவுளுக்கு தெரியும். ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாது. கோயிலில் போய் அமைதியாக நின்னா போதும். உனக்கு என்ன தேவையோ அதை கடவுள் உனக்கு கொடுப்பார். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம படைத்தவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும், எப்போ எடுக்கணுங்கிறது அவர் கையில் இருக்குது. அமைதியாக போயிட்டு அமைதியாக வாங்க. கேட்கணும், அமைதியாக கேளுங்க, கொடுப்பார். யோசிக்காதீங்க. எனக்கு வீடு கொடுங்க, பங்களா கொடுங்க, கார் கொடுங்க, எல்லாம் கேட்காதுங்க. அவர் கொடுப்பார். நமக்கு ஒவ்வொன்றாக நம்ம கொடுப்பார். இந்த உலகத்தில் எது நமக்கு தேவையோ, நமக்கு நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் இருந்தால் போதும். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த அன்னை மரியாள் இருகரம் கூப்பி நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு என்ன தேவையோ, நம்மை பெற்ற தாய் நமக்கு துன்பங்கள் வந்தால் தாங்குவாளா? தாங்க மாட்டார்கள். அதே போன்றுதான் நமக்கு வருகின்ற துன்ப துயரங்களை எல்லாம் இந்த அன்னை தாங்கிக் கொண்டு திருமகனிடம் பரிந்து பேசி நமக்கு பெற்று தருகிறார்கள். இந்த அன்னையை பலருக்கும் ஷேர் செய்யுங்கள். எல்லோரும் இந்த காணொளியை காண வேண்டும்.